இந்த ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்காப்லையா, இந்த ஆள் பாத்தீங்கன்னா சென்னையில ட்ரெயினை கவுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த சென்னை அம்பத்தூர், அரக்கோணம் இந்த பகுதிகளில் உள்ள ரயில்வே தண்டவாளத்துல பாத்தீங்கன்னா கல்ல வச்சு ட்ரெயினை கவுக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அந்த நடந்து போறான்ல சாமியார் வேஷம் போட்டு அந்த ஆள் பேரு ஓம். காவி வேட்டி காவி துண்டை கட்டிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி சுத்தி தெரிஞ்சுட்டு அந்த ஆள் பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக்ல கல்ல வச்சு ட்ரெயினை கவுக்கிறதுக்கு திட்டம் போட்டது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தெரிய வந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ரயில்வே போலீஸ் இந்த ஆள ஹைதராபாத் பக்கத்துல காச்சிகுடா அப்படின்ற ஒரு இடத்துல கைது பண்றாங்க. சென்னை எங்க இருக்கு, காச்சிகுடா எங்க இருக்கு, இந்த ஆள் ட்ரெயின்ல ஏறி இதே வேலையாத்தையும் தெரியுவான்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு சீசன்ல இந்த செங்கல் சைக்கோ அப்படின்னு ஒருத்தி சுத்தி தெரிஞ்சான். அதே மாதிரி இந்த ஆள் ட்ரெயின் சைக்கோவா அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரயில்வே போலீஸ். அதாவது யாராவது உண்மையிலே திட்டமிட்டு பின்னணியில இருந்து இந்த ஆளை வச்சு ட்ரெயினை கவுக்கணும்னு பிளான் பண்ணி பண்றாங்களா, இல்ல இந்த ஆள் மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவா அப்படின்றத விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூ ஃபியர் அன்லாக்டு அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெயின்ல வாடிக்கையா போறவங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டு போயிட்டே இருந்தாலும் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ரயில் விபத்து அப்படின்றது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சென்னையில பார்த்தோம், ஆந்திரா பார்டர்ல பார்த்தோம். அது எல்லாமே தொழில்நுட்ப கோளாறு, சிக்னல் ப்ராப்ளமால ஏற்பட்ட விபத்துகள். ஆனா இப்ப புதுசா கல்ல வேற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ட்ரெயின்ல போலாம்னு டிக்கெட் எடுக்க போனாலே கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா, பயப்படதான் செய்யணும்.